தமிழ் குர்ஆன். நிச்சயமாக சஃபா மர்வா என்னும் மலைகள் அல்லாவின் அடையாளங்களில் நின்றும் உள்ளன. எனவே எவர் காபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்வார்களோ அவர்கள் அவ்விரு மலைகளையும் சுற்றி வருதல் குற்றமல்ல. இன்னும் எவன் ஒருவன் உபரியாக நற்கர்மங்கள் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி அறிதல் காண்பிப்பவனாகவும் அவனுடைய நற்செயல்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். குறிப்பு: சஃபா மர்வா என்பது என்ன? அவை எங்கு உள்ளது? சஃபா என்பது ஒரு மலைக்குன்று, மர்வா என்பது மற்றொரு மலைக்குன்று. அவை இரண்டும் சிறிய நடைதூர பயண இடைவெளியில் மக்கா காபா ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. உம்ரா அல்லது ஹஜ் செய்யும் போது இந்த இரண்டு மலைக்குன்றுகளுக்கு இடையே நாம் 7 முறை நடந்தோ அல்லது மெதுவாக ஓடியோ செல்ல வேண்டும். எதன் காரணமாக இப்படி 7 முறை இரு மலைக்குன்றுகளுக்கிடையே நடக்க வேண்டும்? ஹாஜர் என்னும் ஹாஜிரா பெண்மணியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இவ்வாறு பின்பற்றப்படுகிறது. ஹாஜிரா என்னும் பெண்மணியின் தனது பச்சிலம் குழந்தை இஸ்மாயில் அவர்களின் தண்ணீர் தாகத்தை தணிப்பதற்காக பாலைவனத்தில் தண்ணீர் வேண்டி 2 மலைகளுக்கும் இடையே அவர் ஓடி, அதாவது ஒவ்வொரு முறையும் 2 மலைகளின் மீது ஏறி மலை உச்சிக்கு சென்று யாரேனும் பிரயாணிகள் வருகிறார்களா, அவர்களிடம் தண்ணீர் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று தவித்தார் மற்றும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். பின்னர் இறைவன் இஸ்மாயில் பச்சிலம் குழந்தையின் காலடியில் ஜம்சம் நீரூற்றை வெளியாக்கினான். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. அன்று முதல் இன்று வரை வறண்ட பாலைவனத்தில் இந்த ஜம்சம் நீரூற்று இன்றளவும் வற்றாமல் இருக்கிறது. மேலும் மனிதர்கள் குடிப்பதற்கு ஏற்ற வகையில் அனைத்தும் சரியான அளவில் சிறந்த குடிநீராக தண்ணீராக இருக்கிறது. வித் குட் pH வேல்யூ. இப்ராஹிம் நபியின் மகன் இஸ்மாயில் ஆவார். இப்ராஹிம் நபி அவர்களை குர்ஆனில் இப்ராஹிம் என்ற பெயரிலும் பைபிளில் அப்ரஹாம் என்ற பெயரிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்ராஹிம் இஸ் அப்ரஹாம். ஹாஜர் என்னும் ஹாஜிரா அவர்களை குர்ஆனில் ஹாஜர் என்ற பெயரிலும் பைபிளில் ஹாகர் என்ற பெயரிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹாஜர் இஸ் ஹாகர். இஸ்மாயில் அவர்களை குர்ஆனில் இஸ்மாயில் என்ற பெயரிலும் பைபிளில் இஸ்மேல் என்ற பெயரிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்மாயில் இஸ் இஸ்மேல்.